2015-2016 ஆண்டிற்கான தமிழக அரசின் பட்ஜெட்டில் பள்ளிக் கல்வியின் வளர்ச்சிக்காக 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும், உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவையில் இன்று 2015-2016 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. 2010-2011 ஆண்டில் 4,395 கோடியே 31 லட்சம் ரூபாயாக இருந்த மக்கள் நல்வாழ்வுத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 2015-2016 வரவு செலவு திட்டத்தில் 8,245 கோடியே 41 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தமிழக அரசின் மொத்த ஒதுக்கீட்டில் 4.52% முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அதிக எண்ணிக்கையிலான ஏழை குடும்பங்களுக்கு பயனளித்து வருகிறது. இத்திட்டத்திற்கான காப்பீட்டுத் தொகைக்கு 781 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு பேருதவியாக இருக்கும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டத்திற்கு 668 கோடியே 32 லட்சம் ரூபாயும், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டக திட்டத்திற்கு 50 கோடி ரூபாயும், மகளிர் சுகாதார திட்டத்திற்கு 60 கோடியே 58 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1,342 கோடியே 67 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் தேசிய சுகாதார இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் தமிழக அரசின் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் அனைத்திலும் மாணவ மாணவியர்களுக்கு தனித்தனி கழிப்பறை வசதிகள் 100% ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் 2,688 கோடியே 97 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் சோதனை கூடங்கள், குடிநீர் வசதி, சுற்றுச்சுவர்கள் மற்றும் கழிப்பறைகள் போன்ற முக்கிய கட்டமைப்பு வசதிகளை பள்ளிகளில் தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும், வரும் நிதியாண்டிலும் பல்வேறு நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி 450 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் பள்ளி கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், 4 சீருடை தொகுப்புகள், புத்தக பைகள், காலணிகள், வடிவியல் பெட்டிகள், வரைபட புத்தகங்கள், கிரையான்கள், கலர் பென்சில்கள், கம்பளி ஆடைகள் போன்றவற்றை வழங்குவதற்காக 1,037 கோடியே 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6,62,000 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்காக 219 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறைக்கு வரும் நிதியாண்டில் 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் இந்த முன்னோடி திட்டத்திற்கு 1,100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையின மாணவ மாணவிகளின் பல்வேறு கல்வி உதவி திட்டங்களுக்காக 250 கோடியே 49 லட்சம் ரூபாயும், விடுதி பராமரிப்பு மற்றும் உணவு செலவினங்களுக்காக 82 கோடியே 69 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறைக்கு வரும் நிதியாண்டில் 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரையான்கள், கலர் பென்சில்கள், கம்பளி ஆடைகள் போன்றவற்றை வழங்குவதற்காக 1,037 கோடியே 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6,62,000 மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்குவதற்காக 219 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறைக்கு வரும் நிதியாண்டில் 20,936 கோடியே 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு 3,696 கோடியே 82 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறைக்காக 149 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் இந்த முன்னோடி திட்டத்திற்கு 1100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.